இன்றைக்கி கிறிஸ்மஸ் vlog பார்க்க போகிறோம். ஆமாம், கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். லெட்ஸ் பிகின். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே கிறிஸ்மஸ் அப்போது நம்ம வந்து சர்ச்சுக்கு போவோம். மெயினாக எதுக்கு அப்படின்னா அங்கே செட்டப் பண்ணியிருப்பாங்க, அங்கே ஒரு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து காலையில் எழுந்ததும் எப்போயும் வந்து போயிடுவோம். அங்கே போய் பார்த்தா ஃபுல்லாக க்ளோப் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஃபுல் டெக்கரேஷன் நல்லா இருந்துச்சு. அதுக்குள்ளே நிறைய வந்து சிலைகள்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சர்ச்சுக்குள்ளே பார்த்துட்டு வந்துடலாம். இது சகாய அன்னை ஆலயம். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், படப்பை, நியர்பை படப்பையில் வந்து இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து போயிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. உள்ள டெக்கரேஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து சுற்றி சுற்றி பார்த்து நிறைய வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நேராக போனதுக்கப்புறம் ஃபுல் செட்டப் பார்த்து இந்த லைட்டிங் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்து தொட்டிலில் சர்ச்சில் ஜீசஸ் இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து காசு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தோம். போனால் அந்த குளோப்குள்ளே போயிட்டோம். குளோபில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜீசஸோட அந்த உருவம், அந்த குழந்தை மாதிரியான செட்டப் வச்சுருந்தாங்க. சைடில் வந்து அவங்க 2 பேர் இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி மேலே வந்து ப்ளஸ் போட்டு அங்கே வந்து இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுமாதிரி சைடில் சுற்றி பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து செடி, அதே மாதிரி அங்கே இருக்கவங்க உருவ சிலை, அங்கே வந்து ஒரு பழம் மாதிரி ஏதோ ஒரு செடி இருந்தது. அது என்ன செடின்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து உங்களுக்காக ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே, அதுதான். இதே மாதிரி செட்டப்லாம் சூப்பராக இருந்துச்சு. அங்கேயும் நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே தான் பார்த்தோம். ஃபுல் டெக்கரேஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு. நைட்டு பார்த்துருந்தா இன்னும் நம்மளுக்கு நல்லா இருந்திருக்கும். பட் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் காலையில் போயிருந்தோம். ஸோ இதுதான் அது. இது என்ன செடி அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து தெரியல என்ன இதுன்னு. ஸோ அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா அந்த குளோப் கீழே வந்தோன்னா சாண்டா கிளாஸ் இருந்தாங்க. பாப்பா போயிட்டு ஜாலியாக விளையாடிட்டு சாண்டா கிளாஸ் கூட பேசிகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க கூட நிறைய ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு முடிச்சுட்டு அப்படி பார்த்தோன்னா திரும்பினோடனே நம்ம சைடில் வந்து ஒரு டியரோட ஒரு சிலை வச்சுருந்தாங்க. ஸோ அதில் போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி பாப்பா கேட்டிருந்தாங்க. ஸோ அங்கேயே வந்து போனதும் அம்மா வந்து ஏற்றி விட்டாங்க. ஸோ பாப்பா ஜாலியாக உட்காந்துட்டு அது மேலே ஆடிட்டு இருந்தாங்க. அதுவும் நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. இங்கே பாரு என்ன பாரு, இங்கே பாரு என்ன பாருன்னு அவங்க காது கழுத்தெல்லாம் பிடிச்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஜாலியாக இருந்துச்சு அன்றைக்கி. பட் அன்றைக்கி என்னால் வந்து வீடியோ வந்து மேக் பண்ண முடியல. ஸோ அதனால தான் இப்போ வந்து லேட்டாக வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ அதேமாதிரி அங்கே நிறைய வந்து இந்த போர்டில் அதிலலாம் வந்து இந்த கட்டை வண்டி அதெல்லாம் செஞ்சுருந்தாங்க. ஃபுல் இந்த பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பார்த்திங்களா, அந்த குளோப் மாதிரி சைடில் வந்து இந்த 2 விங்ஸ் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அதுக்குள்ளே போகணும். அங்கே போய் பார்க்கும்போது ஒரு கிளாஸ்குள்ளே வந்து அந்த மாரி இருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு பாப்பா வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதோட நம்ம நேராக உள்ள போனோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த சர்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்தமாரி ஒரு உருவ சிலை வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கு முடிஞ்சு அது லாஸ்ட்டு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா பூக்கள்லாம் செம்மையாக வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதோட லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ குளோப் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அதுக்குள்ளேயும் உருவ சிலையோட ஒரு சூப்பராக ஒரு அதை ஃபுல்லாக வந்து கார்பெண்டர் செஞ்சுருப்பாங்க போல். ஃபுல்லாக கட்டை தான். நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. இந்தமாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கல அப்படின்னாலும் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.